Hi, welcome to my YouTube channel. இது tutorial 4 part 2. ஸோ நாங்கள் டிரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ tutorial 2 part 1 நாங்கள் ஒரு ஆர்டர் லிஸ்ட் எவ்வாறு கிரியேட் பண்ணலாம், அதே போல் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் எவ்வாறு கிரியேட் பண்ணலாம், இது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் தான் பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 2 tutorial 4 part 2ல நாங்கள் ஒரு டெஃபினிஷன் லிஸ்ட் எவ்வாறு கிரியேட் பண்ணலாம், அதே போல் ஒரு டேபிள் எவ்வாறு ஆட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். டெஃபினிஷன் என்ன? விளக்க உரை அல்லது விவரணம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது ஒரு வேர்டுக்கு நாங்கள் ஒரு விளக்கம் சொல்றது. ஸோ ஒரு வேர்டு எழுதும் போது அந்த வேர்டு ஒரு அலைன்மெண்ட்ல இருக்கணும், அதே போல அதுக்கான விளக்கம் இன்னொரு அலைன்மெண்ட்ல இருக்கணும். இதுதான் இதை நம்ம வெறுமனே ஒரு பீட்டகை யூஸ் பண்ணியோ அல்லது லைட்டெக் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி எங்களுக்கு எழுத முடியும். ஆனால் நாங்கள் மெனுவலாக இந்த பிரேக் லைன் கொடுத்து ஸோ கோடை எடிட் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்குது. ஒரு 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 வேர்டுக்கு ஒரு டெஃபினிஷன் எழுத வேண்டியிருந்தா ஸோ நாங்கள் அந்த டெஃபினிஷன் லிஸ்ட்டை போட்டு, அதாவது டிஎல் அண்ட் டெக்கை யூஸ் பண்ணினோம்னா எங்களுக்கு ஈஸியாக ஃபார்மேட் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எங்களுக்கு அந்த பேஜில் இப்படி ஆகணும், இது இவ்வளவு ஸ்பேஸ் வரணும், இதெல்லாம் நாங்கள் யோசிச்சு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஒழுங்கான முறையில் டெஃபினிஷனுக்கான அந்த வேர்டை ஒரு அலைன்மெண்ட்ல தரும். அதே போல் அதுக்கு கீழால வர வேண்டிய அந்த டெஃபினிஷனையும் எல்லா டெஃபினிஷனும் ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை கூட ஒரு அழகான முறையில் ஒரு அலைன்மெண்ட்ல தரக்கூடியதாக இது இருக்கும். ஸோ இது டெஃபினிஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் H1 டெக்கை எழுதுறேன். அடுத்ததாக நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ண வேண்டியது டெஃபினிஷன் லிஸ்ட்டு. ஸோ நாங்கள் டெஃபினிஷன் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட்ல நாங்கள் பார்த்தோம் இந்த ஆர்டர் லிஸ்ட் எழுதும் போது OL அப்படின்ற ஒரு டெக்கை போட்டு தான் நாங்கள் அடுத்ததாக எல்லா டெக் யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேர்டையும் எழுதணும். அது போல இது டெஃபினிஷன் லிஸ்ட்னு டிஃபைன் பண்ணுறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுற டெக் தான் இந்த DL. ஸோ DL டெக் எழுதுறேன். ஓகே, இப்போ டிஎல் டேக்குக்கு இடையில நாங்கள் என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம எழுத போகிறது அந்த டெஃபினிஷனுக்கான அந்த வரைவிலக்கணம் வர வேண்டிய வேர்ட் அல்லது டெக்ஸ்ட். ஸோ அதுக்கு நாங்கள் சொல்றது DT, அதாவது டெஃபினிஷன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் DT அந்த டேக்கை போட்டேன். நாங்கள் மேலே ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் எழுதும் போது எல்லா என்ற டேக் யூஸ் பண்ணது போல தான் இங்கே யூஸ் பண்ணுற இந்த DT டேக். ஸோ இந்த DTக்கு அடுத்ததாக நாங்கள் என்ன எழுதணும்னா DD, அதாவது டெஃபினிஷன் டீடைல். இதில் தான் நாங்கள் அந்த டெஃபினிஷன் இந்த டீடைல்ஸ், அதாவது அந்த விளக்க உரை வரைவிலக்கணம் அந்த சென்டென்ஸை நாங்கள் இன்க்ளூட் பண்ண போகிறது. ஓகே, இப்போ நான் என்ன செய்யறேன்னா இந்த 3 டெக்ஸ்டையும் HTML, HTTP, www அதே போல் அந்த விரிவுரைகளையும் இந்த ஆர்டர் படி, இந்த முறைப்படி நான் எழுதுறேன். ஸோ DTக்குள்ள HTML, DT டெக் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் தான் வரணும் DT. ரெண்டாவதாக நாங்கள் DD எழுதணும் HTML. ஸோ அதுக்கு நான் எழுதுறேன் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகே, அடுத்ததாக HTTP வரணும் DT டேட்டா டெக்குள்ள. ஸோ DT அந்த டெக்கை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள நான் HTTP அப்படின்றது எழுதுறேன். ஓகே, அடுத்ததாக DD, அதாவது அதோட விரிவு நாங்கள் எழுத போகிறது DD. ஸோ DD டேக் ஓப்பன் பண்ணி ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு எழுதுறேன். ஓகே, அடுத்ததாக அடுத்த டேட்டா டெக்ஸ்ட் என்னன்னா www. ஸோ www நாங்கள் DTக்குள்ள எழுதணும். ஓகே, அடுத்ததாக இன்னொரு DD ஓப்பன் பண்ணணும். ஸோ அதோட விரிவு வேர்ல்ட் வைட் வெப் அப்படின்னு எழுதுறேன். ஓகே, DD அப்படின்னா டெஃபினிஷன் டீடைல்ஸ் அல்லது டெஃபினிஷன் டேட்டான்னு கூட எங்களுக்கு சொல்லலாம். ஸோ இதையே நான் யூஸ் பண்ணாமல் எங்களுக்கு யூஸ்வலாக யூஸ் பண்ணது DTயை யூஸ் பண்ணலாம் அடுத்த டெஃபினிஷன் டீடைல்ஸ் எழுதும் போதும். ஆனால் அலைன் பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாருங்க HTML, HTTP, www அப்படின்ற இது அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா இந்த 3 வேர்டும் ஒரு அலைன்மெண்ட், ஒரு நேர்கோட்டில் அலைன் பண்ணப்பட்டிருக்குது. அதே போல் இந்த வரைவிலக்கணங்கள், அதாவது நான் இதில் கொடுத்துருக்காங்க ஒரு விரிவுரை தான். ஸோ அந்த விரிவுரை ஒரு ஒரே நேர்கோட்டில் வேறாக ஒரே நேர்கோட்டில் அலைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஃபார்மேட் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த DD அப்படின்னு 2 வகையான டேக்கை நாங்கள் இந்த DLக்குள்ள யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக நெக்ஸ்ட் ஹெடிங் கிரியேட்டிங் அ டேபிள், அதாவது ஒரு டேபிளை உருவாக்கும் முறை. ஸோ அதுக்கு முதல் நான் 2 BR பிரேக் லைன் கொடுத்துட்டு அதே போல் அடுத்ததாக ஒரு HR ஹாரிசான்டல் ரூல் கொடுக்குறேன். ஓகே, அடுத்ததாக கிரியேட்டிங் அ டேபிள் அப்படின்னு ஒரு ஹெடிங் போடணும். ஸோ சேம் ஹெடிங் சேம் சைஸ். ஸோ H1 டெக்கை நான் யூஸ் பண்ணுறேன். கிரியேட்டிங் அ டேபிள் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகே, ஒரு டேபிள் வரைப்போது நாங்கள் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் டேபிள்
அண்ட் டெக் எழுதியிருக்கணும். ஸோ டேபிள் அண்ட் டெக் எப்படின்னா நாங்கள் ஆர்டர் லிஸ்ட்டுக்கு ஓஎல், அதே போல் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு யூஎல், அதே போல் டெஃபினிஷன் லிஸ்ட்டுக்கு டிஎல் யூஸ் பண்ணுறது போல தான் இந்த டேபிள் எழுதும் போது ஒரு டேபிள் நாங்கள் கிரியேட் பண்ணும்போது அந்த டேபிளுக்கான டேபிள் டெக் எழுதியிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து டேபிள் டெக் எழுதுவேன். நீங்கள் கட்டாயம் நோட் பண்ணிக்கிற வேண்டிய இன்னொரு விடயம் என்னென்னா, நம்ம ஒரு கோடு எழுதும் போது அந்த கோடில் நாங்கள் எதை எழுதுகிறோமோ அந்த ஆர்டர் படி தான் எங்களோட அவுட்புட் கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் லிஸ்ட், அதுக்கு பிறகு நாங்கள் அன்ஆர்டர் லிஸ்ட், அதுக்கு பிறகு டெஃபினிஷன் லிஸ்ட், அதுக்கு பிறகு கிரியேட்டிங் அ டேபிள், இப்படி ஹெடிங் போட்டோம். ஸோ இதே ஆர்டரில் தான் எங்களுக்கு அவுட்புட்டும் கிடைச்சிருக்குது. வேறு எந்த ஒரு ஆர்டரும் அதுக்குள்ள வேற மாறி வேற ஒரு ஃபார்மேட்டில் எங்களுக்கு ஆர்டர் கிடைக்கல. ஸோ நாங்கள் எதை எழுதுகிறோமோ அந்த ஆர்டர் படி, அந்த வரிசைப்படி தான் எங்களுக்கு வந்து அந்த அவுட்புட்டும் கிடைக்கும். ஸோ ஒரு டேபிளை சிம்பிளாக நீங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னென்னா, ஒரு டேபிளை இப்போ மேலால் உள்ளது முதல்ல வரும், ரெண்டாவதாக மூணாவதாக வரக்கூடியது அந்த டேபிளில் ரெண்டாவதாக மூன்றாவதாக வரக்கூடிய விடயம். அதாவது ஒரு டேபிளில் மேலால ஃபர்ஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ரோ, முதலாவது வரிசை என்ன வர வேண்டும்? ஒரு டேபிளில் முதலாவது வரிசையில் வரக்கூடியது தான் ஹெடிங். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறது ஹெடிங். ஸோ ஹெடிங் கொஞ்சம் ஹைலைட் ஆனதாக, போல்டானதாக இருக்கக்கூடியது. ஸோ அதில் நாங்கள் டெக் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ரோ கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காகத்தான் என்ன செய்யணும்? ஒரு ரோ, டிஆர், டேபிள் ரோ அப்படின்னு டெக்கை நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ நான் இப்போ வந்து முதலாவது ரோ கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக டிஆர் அண்ட் டெக்கை நான் எழுதுறேன். ஓகே, இப்போ டிஆர் நாங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ முதலாவது ரோவில் என்னென்ன வர வேண்டும்? ஸோ இங்கே வந்து எங்களோட சாம்பிள் அவுட்புட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேம், மேத்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ். ஸோ இப்படி 4 ஹெடிங் வந்துருக்குது. ஸோ நாங்கள் ஹெடிங் எழுதும் போது, அதாவது ஒரு டேபிளில் நீங்கள் வந்து அந்த லெட்டர் கொஞ்சம் போல்டானதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டீங்கன்னா அது ஹெடிங், டிஹெச் அப்படின்னு, டேபிள் ஹெடிங் அப்படின்ற ஒரு டேக்கை தான் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் கட்டாயம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் அடுத்ததாக என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, முதலாவது ரோக்கு தான் இங்கே போல்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபார்மேட்டில் லெட்டர் இருக்குது. ஸோ டிஹெச் அண்ட் டெக்கை நாங்கள் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவது ரோவில் டிஹெச் அண்ட் ஹெடிங், சாரி டிஹெச் அண்ட் டெக்கை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த டிஹெச்சுக்குள்ள நேம் அப்படின்றத டைப் பண்ணுறேன். ஓகே, முதலாவது ரோவில் நேம். ஓகே, ஸோ அடுத்ததாக மேத்ஸ், அதே போல் சயின்ஸ், அதே போல் இங்கிலீஷ். ஸோ இந்த 3 ஹெடிங்கும் நாங்கள் எட் பண்ணணும். ஸோ இதே போல் இன்னொரு 3 டிஹெச் டெக் நாங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ அது ஒவ்வொன்றுலையும் அந்த ஹெடிங்கை இடணும். ஸோ சேம் அந்த லிஸ்ட்டுக்கு நாங்கள் போட்ட போல் லிஸ்ட் 1 முதலாவதாக என்ன வேர்ட் வரணுமோ அதை, அதே போல் இன்னொரு டெக் லிஸ்ட் ஓப்பன் பண்ணி ரெண்டாவது வேர்ட், மூன்றாவது வேர்ட். ஸோ அந்த ஆர்டரில் இதையும் டிஹெச் அந்த டெக்கை போட்டு அந்த டிஹெச் டெக்குள்ள இந்த வேர்ட்ஸை போட்டணும். ஸோ நான் இங்கே முதலாவதாக கொடுத்த அந்த நேம் போல் இதே போல் இன்னும் 3 டிஹெச் டெக், என் டெக், பிகினிங் ஸ்டார்டிங் டெக்கையும் என் டெக்கையும் எழுதி அதுக்குள்ள மேத்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் அப்படின்னு பேர் வேறா எழுதுறேன். ஓகே, இப்போ நீங்கள் அவுட்புட்டை பாருங்கள். அவுட்புட்டில் எங்களுக்கு வந்து நாங்கள் எதை எதிர்பார்த்தோமோ அதே அவுட்புட் தான் கிடைச்சிருக்குது. ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் வெப் பேஜில் கீழால் காட்டுது. ஸோ நான் வந்து 2 பிஆரை கொடுத்து அதை மேலே எடுத்துட்டேன். சின்ன ஸ்பேஸ் கீழால் விட்டேன்டா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக விளங்கும். ஓகே, நான் கீழே வந்து ஒரு 2 பிஆரை கொடுத்ததால எங்களுக்கு வெப் பேஜ்லேயும் கீழே ஒரு ஸ்பேஸ் காட்டுது. ஓகே, எங்களுக்கு இந்த சாம்பிளை பார்த்தாலே நாங்கள் அந்த டேபிள் எழுதுகிறோம். ஸோ சாம்பிளில் வந்து ஃபர்ஸ்ட் ரோ, அதாவது ஹெடிங் ரோ கம்ப்ளீட்டட். இப்போ ரெண்டாவது ரோவில் என்ன தந்திருக்காங்க? ஓகே, சுனில் 36, 40, 40. ஸோ இதை நாங்கள் வந்து இரண்டாவது ரோவில் தான் எழுதணும். ஸோ நாங்கள் என்ன செய்யணும்னா இன்னொரு டிஆர், டேபிள் ரோ கிரியேட் பண்ணணும். ஸோ முதலாவது ரோ அதோட என் டெக்குக்கு பிறகு எண்டை கொடுத்து அடுத்ததாக இன்னொரு ரோ கிரியேட் பண்ணணும். ஸோ டிஆர் டெக்கை நான் எழுதுகிறேன். ஓகே, அடுத்ததாக நாங்கள் என்ன செய்யணும்னா இரண்டாவது ரோ. ஸோ இரண்டாவது ரோவை நாங்கள் கிரியேட் பண்ணியாச்சு. இதில் என்ன போடணும்? அதாவது டேட்டா, அதாவது தரவு, டிடி, டேபிள் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாங்கள் டிடி அண்ட் டெக்கை யூஸ் பண்ணி தான் அடுத்த இன்புட்ஸ் நாங்கள் எழுத போகிறது. ஸோ டிடி என்றதை யூஸ் பண்ணி நான் வந்து சுனில், அது முதலாவது டிடி டெக்குள்ளே வரும். அதுக்கு பிறகு ரெண்டாவதாக 36, அதுக்கு பிறகு 40, அதுக்கு பிறகு இன்னொரு டிடி 40. ஸோ இது தான் நாங்கள் வந்து டேட்டா இன்புட் பண்ணுற மெத்தட். நாங்கள் வந்து டேபிளில் முதலாவது ரோ, இரண்டாவது ரோ எழுதியாச்சு. ஸோ மூன்றாவது ரோ கிரியேட் பண்ணணும். ஸோ டிஆர் டேக் திரும்பியும் எழுதணும். ஸோ டிஆருக்கு உள்ள தான் நான் வந்து டிடி எழுத போகிறோம். ஸோ டிஆர் நான் எழுதுகிறேன். ஓகே, பிறகு டிடி. ஓகே, டிடிக்குள்ள அமாலி. அடுத்ததாக இன்னொரு டிடி கிரியேட் பண்ணணும். ஓகே, 55. ஓகே, அடுத்ததாக இன்னொரு டிடி 70. ஓகே, அடுத்ததாக 68. ஓகே, ஸோ என்னோட அவுட்புட் வந்து சாம்பிள் பேஜ் போலேயே இருக்குது.
ஸோ இதுதான் வந்து நாங்கள் இன்னைக்கு படித்த விடயங்கள். அதாவது முதலாவதாக நாங்கள் பார்த்தோம் ஆர்டர் லிஸ்ட் எவ்வாறு கிரியேட் பண்ணலாம், அதே போல் அன்ஆர்டர் லிஸ்ட், அடுத்ததாக டெஃபினிஷன் லிஸ்ட், அடுத்ததாக ஒரு டேபிள் எவ்வாறு கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் டியூட்டோரியல்ல இருந்து நாங்கள் வந்து HTML கோட் டெவலப் பண்ணுறதோட சிஎஸ்எஸும் எவ்வாறு இடலாம், எவ்வாறு சிஎஸ்எஸ் ஒரு வெப்பேஜ் அலங்கரிக்க போகுது என்றதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் இருந்து நாங்கள் வந்து எங்களோட வெப்பேஜை க்ரியேட்டிவாக அழகான முறையில் ஒரு அட்ராக்டிவான வெப்பேஜாக எவ்வாறு க்ரியேட் பண்ணலாம்ன்றதுக்காக சிஎஸ்எஸ்ஸையும் சேர்த்து படிக்கிறதுக்கு நீங்களும் தயாராக இருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா, உங்களுக்கு கிளியராக நான் படிப்பிக்கிறது, நான் சொல்லித்தரது உங்களுக்கு விளங்குது அப்படின்னா கட்டாயம் மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. கட்டாயம் இந்த வீடியோவை இன்னும் உங்கள் நண்பர்களுக்கு இடையில, ரிலேட்டிவ்ஸுக்கு இடையில, பிரயோசனமானவர்களுக்கு இடையில அதை பகிர்ந்தளிங்க. கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் மறக்காமல் இன்னும் இந்த வீடியோவை எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதிர்வரும் வீடியோக்களோட அதே போல் ஷார்ட்ஸ் வீடியோக்களோட அப்டேட்ஸ் நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்வதற்காக பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஐ வில் மீட் யூ சூன் வித் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்.